ஏபிசி காயின் பற்றி ஒரு வீடியோ தாங்க. ஏஐ காயின் அது. ஸோ ஃப்யூச்சரில் ஏஐட இம்ப்ளிகேஷனல் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குறிப்பிட்ட ஒரு காயினோட வீடியோ ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களுக்கு நான் சொல்கிற ஆன்சர் என்ன சொன்னால், நான் சொல்கிறேங்கிறதுக்காக எந்த காயினையும் போய் வாங்காதீங்க. அதனால் நான் எந்த காயினையும் பர்சனலாக இந்த காயின் வாங்க அந்த காயின் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இருக்கிறேன். 2 பிஏ மார்க்கெட்டுக்கு மேலே நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் புல் மார்க்கெட்டில் இல்லாட்டி நார்மலாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு காயின் உண்டு, இந்த காயின் நல்லா இருக்கு, நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு, இதுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி நான் செய்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி அதை நீங்களும் போய் அதை செஞ்சு நாளைக்கு பிஏ மார்க்கெட்டில் அந்த காயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆகாமல் 80, 90, 95% எல்லாம் மைனஸில் போகிறதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. திரும்ப புல் மார்க்கெட் வந்தது பிறகு அது பழைய நிலைமைக்கு ரிக்கவர் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய. அநேகமான காயின்ஸ்லாம் அப்படி தான். 100% 95% கிரிப்டோ கரன்சி காயின்கள் புல் மார்க்கெட்டில் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். அது பிறகு நல்லா பெர்ஃபார்ம் ஆகாது. ஓகே, திரும்ப பிஏ மார்க்கெட்டில் அந்த ப்ராஜெக்ட் சர்வைவ் ஆகினா மேபி புல் மார்க்கெட் அடுத்த புல் மார்க்கெட்டில் நல்லா போகிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அப்படி வெளியாகி வாரது 100% காயின்கள்லாம் அப்படி வெளியாகி வரும். ஸோ எந்த அட்வைஸ் என்னென்னா, நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுற 2 காயின் பிட்காயின் அண்ட் எத்தூரியம் மட்டும்தான். பிட்காயின் அண்ட் எத்தூரியத்தில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ பிஏ மார்க்கெட்டில் அது கீழே போகிறண்டாலும் மேக்ஸிமம் 50% தாண்டி கீழே போகாது. அப்படி போனாலும் திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் ரிகவர் ஆகக்குள்ளே திரும்ப உடனே மேலே வந்துடும். இப்போ நான் போன புல் மார்க்கெட், அதுக்கு முதல் புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய காயின்களில் பிட்காயின் எத்தூரியம் மட்டும்தான் சில காயின்களில் மேலே வந்துருக்குது. ஓகே, டிசிஏ பண்ணாமல் பழைய இடத்துக்கே வந்துருக்குது. ஆனால் நிறைய காயின்கள் நானும் இன்வெஸ்ட் பண்ண நிறைய காயின்கள் இன்னும் -90% இருக்கிற காயின் எல்லாமே எனக்கு தெரியும் இன்னும் இருக்குது. அதுக்காக நான் பிட்காயின் எத்தூரியம் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்களான்னா இல்லை, நான் நிறைய காயின்கள், ஏஐ ப்ராஜெக்டுகள், நல்ல பிளாக் செயின் ப்ராஜெக்டுகள், நல்ல டீசென்ட்ரலைசேஷன் அது இதுன்னு சொல்லி நான் நல்ல ப்ராஜெக்டுகளில் நான் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா நம்மளோட ஆக்களோட புத்தி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஆள் சொல்லி அதோட விஷயம் நல்லா போகக்குள்ள புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா போகலை, இல்லாட்டி வேறு வழியில் போகுது, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்ன உடனே ஏதோ நான் போய் அவங்களோட காலில் விழுந்து இந்த கோயினை வாங்கன்னு கெஞ்சி அவங்கள்ட்ட வாங்க சொன்ன மாதிரி எனக்கு ஏசி தெரிவாங்க. ஓகே, ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் அப்படி தான். இவங்க தான் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை, அப்படி இல்லாட்டி இவங்க தான் அந்த யூடியூபரை, இவங்க தான் இல்லாட்டி அந்த டிக்டாக்கரை போய் எந்த கோயின் வாங்கணும், இந்த கோயின் வாங்க, அந்த கோயின் வாங்கியான்னு கெஞ்சி அவன்கிட்ட கேட்டு அவன் செய்கிற விஷயத்தை அவன் சொல்லியிருப்பான், ஏதோ பாவம் பொழைச்சி போட்டுன்னு சொல்லி. ஆனால் நாளைக்கு அது நல்லா போகாட்டி ஏதோ இவங்களோட ஹாலில் அவன் வந்து விழுந்து இவங்கள வாங்க சொன்ன மாதிரி ஏதோ யோசி தெரிவாங்க இவங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு நன்றி கட்ட மனிதர்கள் நம்ம. ஓகே, ஸோ பிட்காயின் எத்தூரியத்தை தவிர நான் எந்த கோயினையுமே நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் நிறைய கோயினில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் அந்த கோயின் ஃபவுண்டர்ஸ் யார், அந்த கோயின் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அதோட டோக்கனமிக்ஸ் என்ன, ஸோ ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, அதோட ரோட் மேப், அது இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ண உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த காயினில். எஸ், இது வேறு லெவலில் போகிற சான்ஸ் இருக்குது. நாளை பிஏ மார்க்கெட்டில் இது கீழே போனாலும் திரும்ப வார சான்ஸ் இருக்குது. என் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி, அது டீம் அந்த மாதிரி, இது உண்மையிலேயே இதுக்கு நல்ல வேல்யூ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு பிஏ மார்க்கெட்டில் போனாலும் நீங்கள் அடுத்தவனை போய் ஏசி தெரிய மாட்டீங்க. உங்களோட ரிசர்ச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இன்னொரு யூடியூபர், டிக்டாக்கர் அவங்கள பார்த்து நீங்கள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த நன்றி கட்டதானே நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே, வந்து அடுத்து ஏதோ அவனுங்களோட காலில் விழுந்து இன்வெஸ்ட் பண்ண சொன்ன மாதிரி அவனுக்கு ஏசி தருவீங்க. ஓகே, ஸோ ஒரு காயின் ஒன்று எடுத்தாக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுற, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுற, எப்படி மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் பார்த்து மேனுவல் ட்ரேட் பண்ணுற, அப்படி பொட் ட்ரேடிங் எப்படி செய்கிற, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் எப்படி 14 வருடம் மணி மேக் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையுமே HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் டீச் பண்ணிக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.